வங்கக்கடலில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். இன்று காலை நிலவரப்படி வங்கக்கடல்ல தற்பொழுது ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதா இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நேற்றைய தினத்திலிருந்தே இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு வலுப்பட்டு வந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. குறிப்பாக மத்திய மேற்கு வங்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவி வந்தது. அதன் காரணமாக அது வலுப்பெற்று ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நேற்றைய தினமே உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதா இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது. இந்த சூழல்ல அது உருவாவதில் தாமதம் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலை இன்று தினம் வரக்கூடிய 24 மணி நேரத்துக்குள்ள அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருந்த சூழல்ல தற்பொழுது அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. மேலும் இது தற்போதைய சூழல்ல இது ஆந்திராவில் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய மேற்கு வங்கடல் பகுதிகளில் நிலை கொண்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இதனுடைய நகர்வு, இதனுடைய வலு தற்போதைய சூழல்ல அறிவிக்கப்படவில்லை. இதனுடைய நகர்வு மற்றும் வலுவுக்கு ஏற்ப தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகள் மாறுபடலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தெற்கு தீபகற்ப பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு வலுப்பெறும் என்ற ஒரு அறிவிப்பை ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு கொடுத்திருந்தாங்க. அதாவது தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களில் மழைக்கான வாய்ப்பு வரக்கூடிய நாட்களில் வலுப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த சூழலில் உருவாகக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால் நமக்கு மழைக்கான வாய்ப்பு மாறுபடலாம் என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த தென்மேற்கு பருவமழை நாடு முழுவதும் இருந்து விலக தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் மேற்கு ராஜஸ்தான் பகுதிகளில் இருந்து விலக தொடங்கிய நிலையில இன்றைய தினமும் கூடுதலான பகுதிகளில் விலகுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழை விலகியதை தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும் எனவும் அதனுடைய காலகட்டத்துக்கு ஏற்ப நமக்கு வடகிழக்கு பருவமழையுடைய தீவிரத்தன்மை இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பும் வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது.